மாஷா அல்லா, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அல்லாஹு தஆலா நமக்கும் அவர்களுக்கும் தஜ்வீத் மஹரஜுடன் குர்ஆனை ஓதி மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ மலாயிகத்து ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா பரக்கத்தோட நம்ம சபருடைய மாதத்தில் 4வது இரவுல அல்ஹம்துலில்லாஹ் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை விட்டு செல்லக்கூடிய நாட்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடம் கணக்கு எப்படி போய் சேரும், நம்மளுடைய அமல்கள் எல்லாம் எப்படி போய் சேரும், நம்மளுடைய திக்ருகள் எல்லாம் அல்லாஹ்விடம் எப்படிப்பட்டு ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற ஆழ்ந்த கவலையோட இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நாட்களை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஏன்னா கவலைக்கு அல்லாஹ் பரிசு கொடுப்பாங்க இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக போய் சேரும்போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மகிழ்ச்சி அடைவாங்க. நம்ம உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைய நம்ம பாடுபடுறோம். கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, மற்றவர்களுக்காக எல்லாமே நல்லதாக நம்மளை சொல்லணும், அவங்கள மகிழ்ச்சி அடைய பார்க்கணும், இவங்கள மகிழ்ச்சி அடைய பார்க்கணுங்கிறோம். ஆனால் நம்மளை படைச்ச ரப்புக்கு அவனை மகிழ்ச்சி அடைய வைக்க நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அப்போ அது நம்ம அமல் தான். அமலும் அல்லாஹ்வுடைய திக்ரும் அவனுடைய நினைவுகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஓதக்கூடிய ஸலவாத்துகளும் இதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய மகிழ்ச்சிக்கு உருவாக்கக்கூடிய விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் அதை அறிந்து தெரிந்து நம்ம அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சபர் மாதம், வெற்றியின் மாதம். ஆனா நம்ம மத்தியில எப்படிப்பட்ட மாதம்? அல்லாஹ் பாதுகாக்கணும், பீடை நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். சபர் மாதம்ங்கிறது பீடையான மாதம் கிடையாது. அது எதுக்காக வேண்டிய பீடையுடைய மாதம் அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் ஆச்சுன்னா, நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டது இந்த மாதத்துல. அவங்களுடைய வரலாற்றினுடைய துணுக்குகள்ல நீங்க கேட்டிருப்பீங்க, பயான்கள் சொல்லும் போது கேட்டிருப்பீங்க, நீங்களும் படிச்சிருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா சபருடைய மாதத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு ஜனாசா தொழுகையில கலந்துட்டு வரும்போது தான் அவங்களுக்கு தலைவலியும் காய்ச்சலும் அதிகமானது. அதை முன்னிறுத்தி என்ன செஞ்சுட்டாங்க, இது சபருடைய மாதம், இது நம்மளுக்கு துக்கமான மாதம், அதாவது பீடை நிறைஞ்ச மாதம், இந்த மாதத்துல நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்குள்ள, முக்கியமா பெண்களுக்குள்ள, ஆண்கள் இதுல பெரும்பாலும் ரொம்ப வரமாட்டாங்க. நம்ம அழுத்தி சொல்லும் போது அவங்கெல்லாம் ஆமா போட்டு தான் ஆகணும், ஏன்னா அவங்க நிம்மதியா இருக்கணுங்க. அப்ப அந்த அடிப்படையில இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தது நாம தான். சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. சுபகாரியங்கள் என்னென்ன செய்யக்கூடாது? ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு சபர் மாதம் போகக்கூடாது, கல்யாணங்கள் வைக்கக்கூடாது. இது ரெண்டத்தான் யாராலையும் தடுக்க முடியும்? கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கலாங்களாம், வேறு வீடு அடுத்த மாசம் போய்க்கலாங்களாம். குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவோம்? இயற்கையில அதை தடுக்க முடியுமா நம்மளால? அதே நேரத்தில் ஒரு மகனுக்கோ ஒரு விசா வந்துருச்சு வெளிநாட்டுக்கு போறதுக்கு, சபர் மாசம் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அந்த சம்பளத்தை விட்டுட்டு அந்த மகனை வீட்டில் வச்சிருவோமா? அதுவும் செய்ய மாட்டோம். அப்ப இது எந்த விதத்துல நம்ம பீடை மாதங்கிறோம்? இந்த மாதத்துல தான் நோய்கள் இறங்கக்கூடிய மாதம். நோய்கள் மற்ற மாதம் நோயே வரலையா? ஆஸ்பத்திரியில் அல்லாஹ் அக்பர். இப்ப அதிகமான கூட்டங்கள், இஸ்லாமிய கூட்டங்கள் அதிகமா ஆஸ்பத்திரிக்கு போறதை பார்த்து மாற்று மதத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் கேட்கிறாரு, உங்க மார்க்கத்துல தான் சுத்தம் அழகா இருக்கு, ஏன் நீங்க இவ்வளவு நோயாளிகள் இப்ப வர்றீங்க? கேன்சர் பேஷண்ட், உங்களுக்கு கேன்சர் நோய் வருவது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு அடுத்த மதத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் சொல்றாரு. அப்ப அந்த அடிப்படையில் இப்ப நம்ம என்ன, மற்ற மாசங்கள்ல நோய் வரலையா? மற்ற மாசம் ஆஸ்பத்திரிக்கு நம்ம போகலையா? அப்ப நம்ம இது பீடை மாதம்ங்கிறத நம்ம உள்ளத்துல இருந்து எடுத்துட்டு, இது வெற்றியின் மாதம். வெற்றி எப்படி என்ன வெற்றி கிடைச்சிச்சு நம்மளுக்கு தெரியணும்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் ஹைபருடைய யுத்தம்.
அந்த யுத்தம் வந்து வெற்றி அடைஞ்சது இந்த சபருடைய மாதத்துல. கைபருடைய வெற்றிக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்த சகாபாக்கள்லாம் எந்த அளவுக்கு செல்வ செழிப்பா மாறினாங்கிறது நமக்கு வரலாறு சொல்லுது. அப்ப கைபருடைய வெற்றி கிடைச்ச மாதம் இந்த மாதம். அப்ப அறியாமையா இருக்கக்கூடிய அந்த காலத்துல நம்மளுடைய அந்த அந்த காலத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னா நிறைய சகுனங்கள் பார்ப்பாங்க. ஒரு பறவையை வளர்த்து அந்த பறவை வெளியில போகும்போது என்ன செய்வாங்க, பறவையை வளர்த்து அது பறக்க விடுவாங்க. அந்த பறவை வந்து வலது பக்கமாக பறந்து வந்துட்டா போற காரியம் வெற்றி, இடது பக்கமாக வந்துட்டா தோல்வி, முன்னும் பின்னும் வந்துட்டா அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்லி அந்த பறவை சகுனம்னு பார்ப்பாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் இதுல இருந்து பாதுகாப்பானாக. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகுனம் என்பதே இல்லை. நீங்க வீட்டை விட்டு வெளியும் போகும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்னா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லிக்கொண்டு போய் அமானில்லா சொல்லிக்கொண்டு போனீர்கள் என்றால் மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், சைத்தானை விட்டு விலகி வெற்றி பெற்று விட்டீர்களே நீங்க அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம இந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து நம்மளுடைய வாழ்க்கையை சீர்வரும். அப்ப சகனம் என்பது நம்மளுக்கு கிடையாது. அதாவது நம்மளுக்கு சொல்லுவாங்க பள்ளி கத்துது, அதாவது தன்மையா அதாவது செய்யுது. பூனை குறுக்க போயிருச்சு, இதெல்லாம் நம்ம பார்க்க செருப்பு அறுந்து போச்சு, எங்கேயே போறோம் செருப்பு அறுந்து போச்சு, நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன், இதெல்லாம் அல்ல கரண்டா போயிருச்சு. அதாவது ஒரு கல்யாணக்கார வீட்டில் கரண்ட் போயிருச்சுன்னா என்ன, கரண்ட் எப்போ போகும் எப்போ வரும்னு தெரியாது. இது மனிதன் உருவாக்குனது இல்லையா, மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த மூளை இல்லையா. இப்ப சூரியன் மறையுது சூரியன் வருதுன்னா அல்லாவுடைய என்னமோ வருது அத்தாட்சி அல்லாஹ் காட்டுறான்னு பண்ணலாம். இப்போ கரண்ட் போயிருச்சு, கல்யாணக்கார வீட்டில் கரண்ட் போயிருச்சு, எவ்வளோ பெரிய இது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இதெல்லாம் சகுனங்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லா மாதங்களையும் செய்யலாம் இல்லையா. அல்லாஹ் பாதுகாக்கணும். சபருடைய மாதத்துல மட்டும் இல்ல, ஏனைய மாதங்கள்லயும் சகுனம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில கிடையாதுங்கிறத ஆணித்தரமா உள்ளத்துல பதிய வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, ஆந்தை சகுனம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த ஆந்தை சகுனம் எப்படிப்பட்டது சொல்றாங்கண்டா, ஆந்தைக்குள்ளே யாராவது மதத்தாயிட்டாங்கன்னா அவங்களுடைய ரூஹ் அதுக்குள்ள இருந்துக்கிட்டு போகுது, இது நல்ல விதமா வருது, நல்ல விதமா கெட்ட ரூஹாக வந்திருக்கு அப்படின்னா அதை ஒரு சகுனமா எடுத்துக்கிட்டாங்க. அதையும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஆந்தை சகுனம்லாம் கிடையாது, மரணித்தவர்கள் ஒரு ஆந்தையின் வடிவிலாம் வரமாட்டாங்க, காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதுலாம் இன்னமும் நடக்குது இல்ல, அப்ப அதெல்லாம் கிடையாதுங்கிறத என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அந்த ஒரு மூட நம்பிக்கையும் அழிச்சாங்க. இப்ப அவங்களுடைய உம்மத்தாக நாம இருந்துகிட்டு இந்த மாதத்துல அது செய்யக்கூடாது, இந்த மாதத்துல அது பண்ணக்கூடாது, எல்லாம் பாதுகாக்கணும். ஆடி மாசம்ங்கிறது அது அவங்கவுங்க இதுல, இது நம்ம சபர் மாசத்தையும் அதே மாதிரி கொண்டு வர முடியாது இல்லையா. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு கண நேரமும் நம்ம அறிஞ்சு வாழக்கூடியவர்களாக இருக்கு. மூணாவதாக அந்த காலத்துல உள்ளவங்க தொற்று நோய்க்கு எல்லாரும் பயந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொற்று நோய் என்பது நம்ம மார்க்கத்துல கிடையாது. இப்ப தனிமைப்படுத்தினாங்களே ஒரு கொரோனான்னு ஒண்ணு வந்து, அந்த தனிமையில இருந்தவங்களுக்கு கொரோனா வரலையா, அந்த கொரோனாக்குள்ளேயே போய் போய் வேலை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு கொரோனா வரலையே, அந்த ஜனாசாக்களை எல்லாம் போய் கவனிட்டு வந்தோம், எங்களுக்கெல்லாம் வரலையே, எல்லாம் நாடிதான் தானே. அப்ப அந்த இது தொற்று நோய் கிடையாது, நம்ம மார்க்கத்துல கிடையாது. அந்த காலத்துல இந்த வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் உள்ளவங்களை கண்டா சிங்கத்தை கண்டது போல பயந்து ஓடுவாங்க அந்த காலத்துல உள்ளவங்க. அவங்க அது நம்மளுக்கு ஒட்டிக்கிறோம் அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்னா உட்கார்ந்து உணவு அருந்திருக்காங்க. அவங்க கூட அந்த அறியாமையை விளக்குறதுக்காக அவங்க கூட உட்கார்ந்து ஒரே தட்டுல சாப்பாடு போட்டு ஒன்னா உணவு அருந்திருக்காங்க. இது தொற்று நோய் கிடையாது, நம்ம மார்க்கத்துல தொற்று நோய் கிடையாதுன்னு நம்ம மனசுல பதிய வைக்க. இன்னைக்கு நம்ம காய்ச்சல்னு சொல்லிட்டாலே எல்லாரும் என்ன செய்யறோம், இந்த கொரோனாவுக்கு பிறகு எல்லாம் ஒரு பயம், எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா. அப்ப அந்த பயத்தை நம்ம விளக்குனா தானே எதுலையுமே முன்னேறி போக முடியும். அப்ப அந்த அடிப்படையில இதுவும் தொற்று நோய் இல்லைங்கிறதுக்கு இன்னும் ஒரு பெரிய வரலாறு ஒரு சஹாபி சொல்றாங்க, யார சொல்லலாம், என்னுடைய ஒட்டகத்துக்கு நோய் வந்திருக்கு, ஒரு நோய் வந்திருக்கு,
அந்த நோய் மற்ற ஒட்டகத்துக்கும் தாவிடக்கூடாதுன்னு அந்த ஒட்டகத்தை நான் தனிமைப்படுத்த போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நோய் வந்த ஒட்டகத்துக்கு யாரு கொண்டாந்து கொடுத்தா அந்த நோயை? இந்த நோய்க்கு ஒட்டகத்துக்கு நோய் வந்துருச்சு. அந்த நோய் யாரு கொண்டாந்து கொடுத்தா? இந்த நோய் இந்த ஒட்டகத்தை வச்சுன்னா அடுத்த ஒட்டகத்துக்கு நோய் பரவிடும் நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த 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 ஒட்டகத்துக்கு யாரும் கொண்டாந்து கொடுக்கலையே, ரப்பு நாடி தானே வந்திருக்கு. அதனால அந்த இதையும் நீங்க மூட நம்பிக்கை அதை எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. நீங்க தும்மல் போட்டா அடுத்தவங்களுக்கு பரவிடும். காய்ச்சல் அடிச்சா பிள்ளைகளை ஒரு பிள்ளையோட ஒரு பிள்ளைய பார்த்தோம் ஒன்னா சேர்க்கக்கூடாது. நம்மளே காய்ச்சல் இருந்த பிள்ளைய கிட்ட வந்தால் கூட கிட்ட வராது, இப்போ காய்ச்சல் அடிக்குது. அது நோயுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு அடுத்து வந்துடும், அவ்வளோதான். அது தொற்று நோயின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு சரிவர சொல்லி கொடுத்துருக்காரு. அடுத்தது சோதிடம் பார்ப்பது.